Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fast and Furious 5 Racers episode 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த ஷிஃப்டர்ஸ் ரேஸ்குள்ள எப்படியோ பூந்துட்டாங்கல்ல. ஆனா திடீர்னு பார்த்தா அங்க லேலா வந்து நின்றுட்டு இருக்கான். இப்ப அதுதான் இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து. சிஸ்கோக்கு ஒரே பதட்டமா இருக்கும். இதனால ஏதாச்சும் பஞ்சாயத்து வருமானு பென்சன்ட்ட கேட்பான். ஏன்னா அவனுக்கு லேலாவை பத்தி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவளோட பெரிய ஃபேன் இவன். அவன் தெளிவா சொல்லிடுவான், டெஃபினட்டா அவளால பஞ்சாயத்து தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு ரேஸ்ல வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கான். பட் எக்கோ என்ன சொல்லுவான், இது டனல்குள்ள நடக்குது, அதனால நம்ம பயிலுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. இப்படி போய் அப்படியா வந்து இப்படியா வந்தா வேலை முடிஞ்சு போச்சு, அதனால எந்த கவலையும் இல்லாம நார்மலா இருந்திருந்தா கூட எப்படியாச்சும் நம்மால ரேஸை ஜெயிச்சு அந்த ஷிஃப்டர்ஸ்குள்ள பூந்துருக்கலாம். ஆனா இப்போ ரொம்ப டஃபா போயிருச்சு இல்ல, அதை பத்தி எல்லாம் நம்மால இங்க கவலையே படல. அவளை எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும்னு வெறித்தனமா ரேஸை ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே பிச்சுக்கிட்டு போவாங்க. மொத்தம் 6 பேர் ரேஸ் பண்றாங்க. போறப்போ லேலா ஃபர்ஸ்ட் வம்பிழ்த்ததே நம்ம பையல தான். டம்முன்னு இடிச்ச உடனே நம்ம பையில இடிப்பான். ஆனா அவ சைட்ல பூஸ்டர்ஸை போட்டு நம்மால ஒரு சைடா தள்ளின உடனே கம்ப்ளீட்டா வண்டியை ஸ்டாப் பண்ணி ஒரு ரொட்டேஷனை போடுவான். அதனால ரேஸோட கடைசிக்கு வந்துருவான். ஆனாலும் பின்னாடியே வந்துட்டு இருந்த உடனே அவ என்ன பண்ணுவா, புகைய போட்டு விட்டுருவா. நம்மளுக்கு எதுவுமே ஒழுங்கா தெரியாம தப்பான டனலுக்குள்ள பூந்துருவான். எப்படியோ போனான்னா ரேஸ்ல தோத்துருவானேன்னு எல்லாத்துக்கும் பதறும். ஆனா அடிச்சு புடிச்சு எப்படியோ கரெக்டான டனலா புடிச்சிருவான். இருந்தாலும் இந்த லேலா இவனையே தான் வம்பிழுத்துட்டு இருப்பான். இப்போ நம்மளுக்கு கடைசியா தான் வந்துகிட்டு இருக்கான். அந்த டைம் என்னாவும், இவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கவன் பெயின் பால்ஸை வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்ச உடனே கண்ணாடியில வந்து ஒட்டிக்கும். ஒழுங்கா ரூட்டு தெரியாம அப்படியான்னு சொல்லி ஒலட்டுன்னு ஒலட்டி கஷ்டப்பட்டு ஸ்டடி பண்ணி கொண்டு வருவான். நார்மலாவே அவன் கடைசியா இருக்கான். இதுல இந்த பஞ்சாயத்து வேற. அதே லூசு பய உள்ள லேலாட்ட போய் வம்பிழுத்து இருப்பான். அவ வண்டியில அறுப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே அருமையா வச்சிருப்பான். அதை வச்சு ஒரே போடு, அவ்வளவுதான், அவன் வண்டி கவுந்துரும். சோ ஒருத்தன் அவுட்டா. இப்ப 5 பேர் தான் ரேஸ்ல இருக்காங்க. நம்மால கடைசியா போயிட்டு இருந்தா கூட லேலாவை கூப்பிட்டு வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பான். என்னமா பயந்துட்டியா அப்படின்னு. அவன் நான் வின் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்ப்பா, கடைசியா போயிட்டு இருக்கவன்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவன்பா. ஓவர் ஆட்டிடியூட் காட்டுவான். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்குதுன்னு நானும் பாத்துறேன்னு. இவன் சும்மா இல்லாம சரி எதையாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு அதுல இருக்க ஒரு பட்டன் அமுத்தி விடுவான். அது எதுக்கான பட்டன்னா சீட் எஜெக்ஷன். 5 செகண்ட்ல எஜெக்ட் ஆக போகுதுன்னு கவுண்ட் டவுன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஐயோ தப்பிக்கணுமே, அப்புறம் கண்ணா பின்னான்னு கண்டதெல்லாம் அமைக்கி எப்படியே தப்பிச்சிட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளோட கமாலம் கலங்கி இருக்கும். அப்படியே ஓட்டிக்கிட்டு ஒரு வழியா பாதி ரேஸ முடிச்சாச்சுன்னு வைங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் கவலையா இருக்கும், இன்னுமே அவன் கடைசியா இருக்கானேன்னு. பரவாயில்ல, டைம் இருக்குதுன்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க நம்மால என்ன பண்ணுவான், அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஆளை லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பட்டன் நமக்கும், அது சக்குன்னு போய் பக்கத்துக்கார பிடிச்சிரும். இவன் நல்ல நேரம் அந்த நேரம்னு பார்த்து இடையில ஒரு பில்லர் வர ஆத்தாடி அவசரப்பட்டு லாக் பண்ணிட்டேன்னு கண்ணா பின்னான்னு திருப்பி அந்த பில்லர்ல இடிச்சு அந்த கார் தெரிச்சிரும். நம்ம போய் எப்படியோ ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டான். சோ இப்போ 2 பேர் காலி, மொத்தம் 4 பேர் தான். அதுல 4வது நம்ம ஆளு. உடனே சூப்பர்னு நம்மளுக்கு கூச்சிக்கிட்டு இருப்பானுங்க. பென்சன் மட்டும் தான் நோட் பண்ணுவான், நம்மால வந்த வேகத்துக்கு திருப்ப முடியாதுன்னு. இது யூ மாதிரி அந்த ரோடு போயிருக்கும். பிரேக் அடிக்க முடியாம அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு போனதுல எப்படியும் யூனா அப்படியே வந்த இடத்துக்கே வந்த மாதிரி வந்து தான் போகணும். இவன் ஸ்டார்டிங்லயே ஜம்ப் போட்டதுனால சுத்தி வரதுக்கு பதிலா டைரக்டா அங்க போய் விழுவான். அந்த டைமுங்கும் போது 3வது இடத்துல இருக்கவன் அங்க வருவான். அவன் மேலேயே காரை விட்டு ஏத்தி இப்ப நம்மால 3rd பிளேஸ்க்கு வந்துட்டான். பார்த்தா லேலா முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். அவகிட்ட வம்புலுக்குன்னு ஹூக்க போட்டு அவளை லாக் பண்ணுவான். அவ தான் வண்டியில அறுப்பு மிஷின் வச்சிருக்காளே, அதை வச்சுட்டு வாடாம அவனே இன்னையோட உன்னை காலி பண்ணிடுறேன்னு அந்த சாவை வச்சு நம்மால போடலான்ட்டு அப்படியே ஸ்லோ பண்ணுவா. இங்க இவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடும், சோழியை முடிஞ்சுன்னு. அவனுமே என்னென்னமோ பட்டன் அமுத்தி பாக்குறான், வேலைக்கே ஆகல. கரெக்டா பக்கத்துல வந்தோடனே நடுவுல எலும்பு கூடு ஒன்று வச்சிருக்கான்ல, அதுல தான் அறுப்பு விழும். ஆனா அதுக்கு எதுவும் ஆகாது. அந்த டைமுங்கும் போது கண்ணா பின்னான்னு வண்டியை திருப்பி எப்படியோ தப்பிச்சிருவான். இப்ப 3 கார் போயிட்டு இருக்குது, 3வதா போயிட்டு இருக்கானா. ஓவர் டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பட்டனை ட்ரை பண்ணுவான்ட்டு அமுக்குவான். அதுதான் அவன் பின்னாடி இருக்க ராக்கெட் பூஸ்டர். சும்மா டர்னிங்ல சர்ருன்னு சுத்திக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருவான். ஒரு வழியா மாஸ் காட்டிட்டான்ல. ஆனா பிரச்சனையே இப்பதான் என்னடானா, இதுக்கப்புறம் தான் பில்டிங் டு பில்டிங் ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு பூஸ்டர்ஸ் தேவை. நார்மல் ஸ்பீட்ல போயெல்லாம் ஜம்ப் பண்ண முடியாது. நிலையெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே போவா. என்னப்பா தம்பி அவசரப்பட்டு யூஸ் பண்ணிட்டியே, இனி நான் உன்னை குப்பை தொட்டியில தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நீ இருப்பியோ இல்லையோ, டாடா பை பை see you அப்படின்னு அந்த 2 காரும் பூஸ்டர்ஸை போட்டு சும்மா நச்சுன்னு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா அந்த 2 கார்லயும் ஒரு கார் அடி வாங்கிரும். சோ இப்போ லேலா மட்டும்தான் ரேஸ்ல இருக்கான். நம்மால நான் விரதா இல்லைன்னு சொல்லிட்டு வந்த வேகத்துல காரை அடிச்சு தூக்குவான். அந்த ஸ்பீட்ல எல்லாம் தாண்ட முடியாது, அப்படியே கீழே விழுவான். அப்போ லேலா கார்ல ஹூக் ஒன்று போட்டான்ல, அதே இதை இப்போ யூஸ் பண்ணுவான். அது கரெக்டா மேல லாக் பண்ணி நம்மால அப்படியே கீழே இருக்க ஃப்ளோருக்கு கொண்டு போய் விட்டுரும். எப்படியும் மேல போனாலும் சுத்தி கீழே தான் வரணும். நம்மால இப்படி வந்து டைரக்டா கீழே போயிட்டான். மாஸ் காட்டிட்டான்ல, இதை லேலாவே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி டைம்ல பிசிக்ஸ் புக்கை குப்பையில போட்டு எரிச்சிடணும். சும்மா லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. எப்படியோ வந்துட்டான். இப்போ 2 பேருமே ஒரே ஸ்பீட்ல ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சேர பண்ணிட்டு இருப்பாங்க, டோனி எப்படியாச்சும் ஜெயிச்சிடறான்னு. ஈக்குவல் ஸ்பீடு சும்மா பிச்சுக்கிட்டு வராங்க. அந்த டைம் தான் கத்திட்டு இருக்க நம்ம ஆளுகளை அந்த ஷிஃப்டர்ஸ் ஆளுங்க வந்து புடிச்சிருவாங்க.
போயிடுவாங்க. ஏன்னா இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க நம்மால ரேஸ்ல கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கான்னு லேலா கண்டமேனிக்கு அவனை இடிச்சு காரை ரொட்டேஷன் போட்டு 2 பேருமே ஒரே மாதிரி ரேஸ பினிஷ் பண்ணுவாங்க. நம்மால வின் பண்ணிட்டா எங்கடா என் ட்ரோஃபின்னு எந்திரிச்சு கத்திட்டு கிடப்பான். அங்க நம்மால லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இடையில வேற இவ வில்லி மாதிரி வந்து நின்னுகிட்டு நீ ரேஸ்ல தோத்துட்டப்பவனேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இங்க இவங்க எல்லாம் மாட்டிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பென்சன் இருக்கான் பாருங்க, என் பேரு தான் ஃப்ராஸ்டி பென்சன், உங்களோட பெரிய ஃபேனுன்னு அந்த டைம்ல ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு இருப்பான். இதுல இன்னொரு காமெடி, சிஸ்கோ லீக் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பபுள் காம போட்டு ஒட்டினானே போன எபிசோடு, அது இப்பதான் வெடிக்கும். அப்புறம் லேலா கேட்டுட்டு இருப்பான் நீங்க யாரு என்னன்னு. அப்பதான் ஷாஷிதரோட என்ட்ரி. அவனுக்கு நம்ம ஆளுங்க யாரு என்னன்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிருக்குது, டோனி டொரேட்டோன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளு வண்டி ஓட்டுற ஸ்டைலும் டாமினிக் டொரேட்டோ ஓட்டுற மாதிரியே இருக்குதுன்னு வேற சொல்லுவான். டாம் என்னைக்குடா கண்ணா பின்னான்னு பட்டன் அமுத்தி கதறிட்டு கிடந்தான். சரி என்னமோ ஒண்ணு பேசணும்னு பேசுறானுங்க. சரி இப்படி வந்தாங்கன்னா என்ன சும்மா விடுவாங்க? ஷிஃப்டர்ஸோட ரேஸ்குள்ள இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்னன்னு தெரியணும். குடிச்சு இழுத்துட்டு போய் இவங்கள சம்பவம் பண்ணுங்க அப்படின்ட்டு லேலா ஆர்டர் போடுவா. உடனே அவன் இப்படித்தான் நீங்க ஜெயிச்சவங்களை பண்ணுவீங்களா அப்படின்னு கத்தின உடனே அவளுக்கு இன்னும் காண்டாவும், நீ எப்படா ஜெயிச்சேன்னு. அதனால மறுபடியும் வேணா ரேஸ் வச்சுக்கலான்னு உடனே எல்லாருமே ஆ ஊன்னு கத்திட்டு கிடப்பாங்க. ஆனா ஷாஷிதர் அது எல்லாத்தையுமே பார்ட்டிக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவான். அங்க நம்மாலு பண்ண வேலையில அடிபட்ட ரேசஸ் எல்லாம் வந்திருப்பானுங்க. அவனுங்க இவன் மேல கொல்ல காலில் இருப்பானுங்க. பட் ஷாஷிதர் அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி எதுக்காக இந்த ரேஸ்குள்ள வந்த அப்படி இப்படின்னு கேட்ட உடனே வேற என்ன, வெறித்தனமா ரேஸ் பண்ணும், நிறைய சம்பாதிக்கணும், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணும்பா. அது ஷாஷிதருக்கு பிடிச்சிருச்சு. மறுபடியும் ஜெயிச்சேன்னு சொன்ன உடனே லேலாவுக்கு கொலை காண்டாவும். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னேன்னு வை, உன் பல்ல கழட்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன். அப்போ ஷாஷிதர் என்ன சொல்லுவான், அவன் நிறைய இடத்துல ரேஸ் பண்ணியிருக்கானாமா. அவனுக்கு இப்ப பணம் பிரச்சனை இல்ல, மனுஷங்க தான் முக்கியம், அவங்க தான் கோல்டுக்கு இணையானவங்க. அந்த மாதிரி ஆளுங்க என் கூட ஷிஃப்டர்ஸ்ல வந்து சேர்ந்தாங்கன்னா இந்த உலகமே அவங்க கையில தான் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு, சப்போஸ் எங்க வழியில யாராச்சும் குறுக்க வரணும்னு நினைச்சாங்கன்னா, ஏன் நீயே வரணும்னு நினைச்சின்னா அது அவங்க வாழ்க்கையில பண்ற பெரிய தப்பாயிரும்னு பயங்கரமா மிரட்டுவான். அதுக்கப்புறம் நம்மளோட க்ரூவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவான் என்ன ஏதுன்னு. அவனும் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ஷிஃப்டர்ஸ்ல இருக்கனா அப்படின்ட்டு லைட்டா போட்டு பார்ப்பான். அப்பதான் அவன் ஒரு டாஸ்க் கொடுப்பான். என்னன்னா இவனுக்கு போட்டியா இருக்க ஸ்கேடர்னு ஒருத்தன் கூட இவன் ஒரு பெட் கட்டி இருக்கான். அதாவது அவன் கொண்டு போற யோகா ஸ்ப்ரைட் வாட்டரை அவங்கிட்ட இருந்து ஆட்டையா போடணும். இது வந்து ஒரு மெயினான வேலை இல்ல, ஒரு பெருமைக்காக பண்றதுதான். அது எந்த வழியா கொண்டு போறாங்க என்னன்னு தெரியும். அதை ஆட்டையா போட்டாங்கன்னா நம்ம ஆளுகளை ஷிஃப்டர்ஸ்ல சேர்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் என்ன உடனே கிளம்பிடுவாங்க. முன்னாடி 2 கார் போகும், அதை ஃபாலோ பண்ணி கண்டெய்னர் லாரி போகும். கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும், இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து. அந்த பென்சன் பாய் தான் யோகா வாட்டர் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே ஆட் ஓட்டிட்டு இருக்கான். அந்த கண்டெய்னரை ஓட்டுற 2 பேரும் பாத்தீங்கன்னா பயங்கர பல்கா இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டா மூக்க கடிச்சு விட்டுருவானுங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளுக்கு தேவையான ஸ்பை கேஸ் அதெல்லாத்தையுமே வந்து நோவேர் வந்து கொடுத்துருவா. அது எதுக்குன்னா இந்த மிஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த மாதிரி ஒரு குரூப் பின்னாடி வராங்கன்னு தெரிஞ்சாலே அவனுங்க உஷாராயிருவானுங்க. அதனால பென்சன் என்ன பண்ணுவான், அவனோட ட்ரோன் ஒன்னு லான்ச் பண்ணுவான். அது பாத்தீங்கன்னா 2 பக்கத்தோட கண்டெய்னர்ல போய் நல்லா நச்சுன்னு ஒட்டிக்கிட்டு கண்ணாடியை ஸ்கேன் பண்ணி அந்த கண்ணாடியில பின்னாடி வண்டி வராத மாதிரி காமிச்சிரும். இது கிறுக்குத்தனமா இல்ல, வண்டி பின்னாடி வந்தா சவுண்ட் கேட்காதா? பிசிக்ஸ் புக் ஆல்ரெடி கொளுத்திட்டோம், காதுலயும் ஈயத்த காய்ச்சி ஊத்தணுமா? சரி அந்த மஞ்சமாக்கானுகளும் அதை கண்டுக்கலன்னு வைங்க. அப்புறம் என்ன, அடுத்து நம்மளோட ஆக்ஷன் தான். ஆற முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல கொண்டு போய் அப்படியே மேல ஏறி ஒரு ஜம்ப் போடுவான். மிஸ் நோவேரோட கேட்ஜெட் இருந்ததுனால சால்ட்டா வண்டியில எப்படியே ஏறிடுவான்னு வைங்க. ஆனா பஞ்சாயத்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. போற வழியில மண்ணு மேடா கொட்டி கிடக்குமா, அதுல கொண்டு போய் ட்ரக்க கண்ணா பின்னாடி ஏத்தி இறக்கன உடனே சைட்ல ஒட்டிட்டு இருந்த அந்த ட்ரோன் வந்து கழுந்து கீழே வந்துரும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பின்னாடி ஆளுக வரத பாத்துருவானுங்க. அவ்வளவுதான், அந்த பல்கானவன் மேல போயிருவான். முன்னாடி போயிட்டு இருந்த 2 பேர் பின்னாடி வந்துருவானுங்க. இப்படி கேவலமா மாற்றதுக்கு இவங்க டைரக்டாவே வந்திருக்கலாம் போல. இப்ப என்ன, பல்கி காய நம்மால அங்க சமாளிச்சாகணும், இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த 2 காரை சமாளிச்சாகணும். அவனு என்னடான்னா பெயிண்ட் பால்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கிறானுங்க. அதனால இங்க படாத பாடுபட்டு இருப்பாங்களா. மேல அந்த தடி தாண்ட வரான், அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு இவன் கையில ஏதோ கேஜெட் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ண வருவான். ஆனா ட்ரக்கு கண்ணா பின்னான்னு குலுங்கினதுல அதை மிஸ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, சண்டை பயங்கரமா நடக்கும். அதுல நம்மால அடிதான் வாங்குவான். வாங்கி தெரிச்சு போய் அங்க ஓரத்துல தொங்கிட்டு கிடப்பான். அதே நேரம் மத்தவங்க எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 2 கருப்புக்காரையுமே அடிச்சு தூக்கிடுவாங்க. இப்ப பின்னாடி பிரச்சனை முடிஞ்சது. டொரேட்டோ என்ன பண்ணுவான், இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே ஹூக்க கனெக்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷனை போட்டு கண்டெய்னரோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துருவான். வந்தவன் கண்டெய்னருக்கு கீழே ஒரு பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவானா, அது என்னாவும் வெடிச்சு அப்படியே மேல தூக்கும்ல. அந்த டைமுக்கும் போது அந்த தடி தாண்டவராயன் கீழே வந்துருவான். இவங்க வண்டியை குறுக்கால கொண்டு வந்த உடனே டம்முன்னு இவங்க வண்டியில விழும். அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க. பிசிக்ஸ் புக்கை எரிச்சு சாம்பல் கூட இல்லாம பண்ணிட்டாங்க. சரி ஒரு வழியா மிஷனை சூப்பரா முடிச்சாச்சுன்னு வைங்க. சேஃப்டியா அவங்க லொகேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பட் டொரேட்டோ கவலைப்பட்டுட்டு இருப்பான். என்னன்னா இப்ப இவங்க பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை. ஏன்னா அண்டர் கவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்கள யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா இவங்க எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. அதனாலதான் அதை நினைச்சு கவலைப்படுவான். ஆனா மத்தவங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு வழக்கம் போல அந்த ஃபேமிலி டயலாக் எல்லாம் அடிச்சு ஜாலியா பேசிக்குவாங்க. அந்த டைம் மிஸ் நோவேர் வந்து நீங்க பண்ண வேலை கேவலமா இருக்கு, ஆனா கெத்தா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு புக்கு கொடுப்பா. அது என்னன்னா ஸ்பை கோர்ஸ். இது அவங்க படிச்சு அதுக்கப்புறம் ஸ்பையா கரெக்டா ஒர்க் பண்ணணும்பா. உடனே பென்சன் இருந்துட்டு எங்க வண்டி நிறைய டேமேஜ் ஆயிருக்குது, அதை சரி பண்ண எங்களுக்கு ரேட் ஃபேக்டரி
வேணும்பா. சரின்ட்டு அவங்களும் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் குதூகலமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பதான் லேலா அங்க வந்து பார்த்துட்டு சரியான பைத்தியக்கார பள்ளியில இருப்பானுங்க போலன்னு முழிச்சிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா நம்மால வருவான். எதுக்கு வந்திருக்கான்னா, கொடுத்த வேலையை தான் சூப்பரா நம்மளுக்கு முடிச்சிட்டாங்களே, அதனால ஷிஃப்டர்ஸ்க்கு உங்களை வெல்கம் பண்றோம்பா. அந்த டைமுங்கும் போது சைட்ல இருக்க மெக்கானிக்கல் புல்ல பாப்பாளா. நம்மால பார்த்துட்டு இதுவா, இதெல்லாம் நமக்கு அசால்ட் 6 செகண்ட் ரெக்கார்டு இல்லன்னு சீன் போடுவான். இதெல்லாம் ஒரு பெருமையாடா எருமை, தள்ளி போடான்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச அவனை பீட் பண்ணிடுவான் தான் நினைக்கிறேன். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஷிஃப்டர்ஸ்குள்ள போய் என்னென்னலாம் படாத பாடு பட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!